வாயால சமூக நீதி பேசிட்டு வாயால வடை சுட்டுட்டு பட்டியல் சமூகத்துக்காரன கோயிலுக்குள்ள விடாம அவனை நிக்க வச்சு பேசுறது வேங்கை வேலுகாரம் இப்படி செய்யறது பூராமே பிராடுதனம் பிள்ளைகாத்தனம். ஆனா பேசுறது பூரா சமூக நீதி. அடுத்தவனுக்கு சமூக நீதியை படம் எடுப்பானுங்க, மாமன்னன் மாமா மன்னன். ஆனா ஒரிஜினலா மாமன்னன் கதைய அதுக்கு முன்னாடியே செஞ்சு காட்டி சமூக நீதி பாடமே எடுத்த கட்சி அதிமுக. திமுகவால சமூக நீதி படம் தான் எடுக்க முடியும், அதிமுகவால தான் சமூக நீதி பாடத்தை எடுக்க முடியும். அந்த அடிப்படையில பட்டியல் சமூகத்தின் ஒரு மிக முக்கியமான தலைவர், என்ன சொல்ல போனா ஒழுக்கமான ஒரு தலைவர். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவன் அடங்கமறு அத்துமீறு கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்காம படிச்சு முன்னுக்கு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பட்டியல் சமூக இளைஞர்களை வழக்கறிஞர்களா மாத்தி காட்டி அந்த சமூகத்தோட உயர்வுக்கு காரணமா இருந்த உன்னதமான மனிதர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் சென்னையோட மைய பகுதியில. இத கேட்கறதுக்கே துப்பு இல்லை. இப்ப உண்மையான சமூக நீதி அப்படின்னா என்ன? ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கான நீதி கிடைக்கணும். ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கான நீதி திமுக ஆட்சியில கிடைக்காது. அதை கேட்கக்கூடிய இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பொற்கொடியவே கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொடி அவர்களுக்கு திருவிக நகர் தொகுதி இரட்டை இலை சின்னத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுதான்டா சமூக நீதி. கிட்டத்தட்ட ஒரு தமிழ் மகள் அப்படின்னு தான் பொற்கொடியை நாம சொல்லணும். தமிழ் மகளை தமிழ் மண் கைவிடாது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் திருவிக நகர்ல போட்டிடுறார். எவுத்தாப்புல நிக்கிறது யாரு தெரியுங்களா? திமுக சார்பா வேட்பாளர் இன்னும் அறிவிக்கல, ஆனா நான் இப்பயே சொல்றேன் கேட்டுங்க. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா. இது வந்து சேகர்பாபு கோட்டா. ஆக்சுவலா இந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து எக்மோர்ல நிறுத்துறதா இருந்தது, செல்வ பெருந்தைக்கு எதிராக நிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா செல்வ பெருந்தை ஸ்ரீபெரும்புதூருக்கே ஓடிட்டாரு பயந்துகிட்டு. அதனால இப்ப திருவிக நகர்ல நிக்கிறாங்க. திருவிக நகர்ல சேகர்பாபுவோட கோட்டாவில அவரோட மகள் என்று அவரால் அன்போடு அழைக்கப்படும் பிரியாவை நிறுத்துறாங்க. நீங்க நல்லா கம்பாரிசன் பாத்துக்கலாம். இந்த திருவிக நகர் பகுதி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேரு தான் திருவிக நகர். உண்மையான திருவிக நகர்னு இருக்கிற ஒரு பகுதி இருக்குல்ல, அது வந்து கொளத்தூர் தொகுதியில் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா பெரம்பூர், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய செல்வாக்கு மிக்க பகுதியான பெரம்பூரை சேர்ந்த சில வார்டுகள் அதுல வரும். எக்மோர்ல இருந்து சில வார்டுகள் வரும். அது மாதிரி முக்கியமா வட சென்னை, குறிப்பா தூய்மை பணியாளர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா இருக்கிறது தான் இந்த திருவிக நகர். இந்த திருவிக நகர்ல தூய்மை பணியாளர்களோட வயிற்றுல சேகர் பாபுவும் பிரியாவும் எப்படியெல்லாம் அடிச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தூய்மை பணியாளர்களை ஒரு நிறுவனத்துல கொண்டு போய் வித்துட்டாங்க. எப்படி? இப்ப மாநகராட்சி ஒரு நாளைக்கு ஒரு தூய்மை பணியாளருக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்குது அப்படின்னா அதை நேரா தூய்மை பணியாளர்கிட்ட கொடுக்கறது இல்ல, ஒரு கான்ட்ராக்ட் கம்பெனி கிட்ட கொடுத்துறது. அந்த கம்பெனி என்ன பண்ணும், 800 ரூபாய் தான் இவங்களுக்கு கொடுக்கும். சம்பளத்தையே குறைக்கிற மாதிரியான வேலை. இது ஒரு மானகட்ட பொழப்பு இல்லையா? அவங்க வயிற்றுல அடிச்சு பாவம் ஏழைப்பாளையம் அவன் வயிற்றுல அடிச்சு திங்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? இதை எதிர்த்து அவங்க போராட்டம் நடத்தினா போராட்டத்தை இவங்களால கலைக்க முடியல. ஏன்னா சேகர் பாபு ஒரு பேட்ட ரவுடி அப்படிங்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். சேகர் பாபு நீ என்னதான் பேட்ட ரவுடி சம்பாத்தாலும் தூய்மை பணியாளர்கள்ட்ட போய் காமிச்சிட முடியுமா? கையில அவங்க கூட்டுற பொருளை எடுத்துட்டு வந்துருவாங்க, ஒரு ரவுடி தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேன்மொழின்னு ஒரு திமுக மகளிர் அணி தொண்டரை வச்சுக்கிட்டு பொதுநல வழக்கு போடுறாங்க. இவங்க வந்து போராட்டம் நடத்துறது நடைபாதை போறதுக்கு வரத்துக்கு இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லி ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கி ராத்திரியோட ராத்திரியா இவங்க எல்லாம் அடிச்சு விரட்டினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இது எல்லாமே கண்ணு முன்னா வந்து போகுமா இல்லையா? இந்த விஷயத்துல தூய்மை பணியாளர்களுக்கு ரொம்ப 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 பக்கபலமா நின்னது எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான், ஆம்ஸ்ட்ராங்கால் வளர்க்கப்பட்டவர்கள் தான். ஒரு பெரிய வழக்கறிஞர் பிரிவு, இந்த புளியந்தோப்பு மோகன் மாதிரியான நபர்கள், அது மாதிரி ஆம்ஸ்ட்ராங்கால உருவாக்கப்பட்ட பல வழக்கறிஞர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவா நின்னாங்க. அவங்க தன்னோட அண்ணியா, ஆம்ஸ்ட்ராங்க கூட பிறந்த சகோதரரா எல்லாரும் பாக்குறாங்க, அவங்களோட அண்ணி, அவங்க வீட்டு பிள்ளை, அவனோட அக்கா, அவனோட அம்மா, இப்படிதான் எல்லாருமே பொற்கொடியை பாக்குறாங்க. அப்ப ஆம்ஸ்ட்ராங் மரணத்திற்கு நீதி கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த தூய்மை பணியாளர்களுக்குமான நீதியும் அவர்கள் உழைப்புக்கான நிதியும் கிடைக்கணும் அப்படின்னா பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் ஜெயிக்கணும். மறுபக்கம் நம்ம சென்னை பேக்கேஜ் மேலே நாங்க சிறப்பா பணியாட்டி இருக்கோம், இந்த ரெயின் பேக்கேஜ்ல இந்த வாட்டி நாங்க 90% பணிகளே முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வாய்க்கு வந்தபடி உளறிக்கிட்டு இருக்கோம். அதுதான் சென்னை பெருநகர மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன். இவங்க வரலாறெல்லாம் இன்னொரு நாளைக்கு நம்ம ஆதாரத்தோட தோண்டி எடுத்துருவோம். இவங்க யாரு, அவங்க கதெல்லாம் தெரியும். பச்சையா சொன்னோம்னா நேத்து கூட ஒரு கோர்ட் ஒரு ஆர்டர் ஒண்ணு போட்டிருக்கு, அதாவது கிறிஸ்துவ மதத்திற்கு மாறியவர்கள் பட்டியல் சமூகத்தினராக கருத முடியாதுன்னு. அந்த வரலாறெல்லாம் எடுப்போம், பின்னாடி எங்கேயும் போயிடாது.
பௌத்த மதத்தை தழுவியவர்கள் உண்மையிலேயே பட்டியல் சமூகத்துல தொடரலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரிதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மனைவி பௌத்த மதத்தை தழுவினாலும் அவருக்கு இந்த பட்டியல் சமூகத்திற்கான அந்த சலுகைகளை அனுபவிக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறது இருக்கு. தகுதி அப்படிங்கிறத விட தகுதின்னு நாம சொல்லிட முடியாது, சலுகைக்கான உரிமை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தன்னோட கணவர் மரணத்திற்கான நீதியை வென்றெடுக்கவும் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரு அடையாளமாவும் அங்க நிக்கிறாங்க. அவங்கள வெல்ல வைக்க வேண்டியது ஒவ்வொரு பட்டியல் சமூகம்னு மட்டும் சொல்லிட முடியாது, ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. மறுபக்கம் மேயர் பிரியா வீழ்த்தப்பட வேண்டிய ஒரிஜினல் விஷ செடி அப்படின்னா அதை எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்துல சொல்லுவாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் பிறக்கும் போதே கள்ளிப்பால் ஊத்தி இருக்கணும்னு, அந்த மாதிரியான ஆள் தான் சேகர் பாபு கையில வச்சுட்டு மெட்ராஸ் மாநகராட்சியில அடிச்ச கொள்ளை அப்படிங்கிறது கொஞ்ச நெஞ்சம் கிடையாது, அந்த அளவுக்கு அடிச்சு நவுத்தி வச்சிருக்கு. அதனால இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம், இந்த விஷ செடிகள்லாம் அரசியல்ல இருந்து வீழ்த்தி எரியணும் அப்படிங்கிற ஒவ்வொரு கடமை எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கு. இது இப்படி போயிட்டு இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இன்னைக்கு கிட்டத்தட்ட தொகுதி அப்படிங்கிறது எல்லாமே இறுதி ஆயிடும். யாருக்கு என்ன அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேமுதிகவுக்கு கொடுத்த 10க்கு 10 தொகுதி அவுட்டு, அதுல மாற்றே கிடையாது. எந்த தொகுதியா இருந்தாலும் சரி, நான் இன்னைக்கே சொல்றேன், எழுதி வச்சுங்க, தேமுதிகவுக்கு 0. விஜயகாந்த் பையனும் ஜெயிக்க முடியாது, பிரேமலதா நின்னாலும் ஜெயிக்க முடியாது, 10க்கு 10 அவுட்டு, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி கருணாசு, கொங்கு, இந்த சில்லறைங்க எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவாங்க. திருமாவளவனுக்கு கொடுத்த 8ல வேணா ஒரு 2 தேரலாம், 6 கன்ஃபார்மா அவுட்டு. காங்கிரஸ் கொடுத்த 28ல குறைஞ்சபட்சம் 22க்கு மேல அவுட்டு. அது மாதிரி இந்த பக்கம் பிஜேபிக்கு 27 கொடுத்திருக்காங்க, எப்படி 15க்கு மேல அதுல அவுட் ஆயிடும். ஜி.கே. வாசன் கொடுத்ததுல போராடணும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த 18 சீட்டுகள்ல 15க்கு மேற்பட்ட சீட்டுகள்ல பாட்டாளி மக்கள் கட்சி வின்னிங் அடிக்கும். அந்த மாதிரியான நிலவரம் தான் இருக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா அமமுகவுக்கு 11 சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அதுலயும் 8க்கு மேல வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 140 முதல் 165 சீட்டு வரைக்கும் இப்பவே எளிதா எடப்பாடி பந்தயம் அடிப்பார். இதை நோக்கிதான் ரிசல்ட் அப்படிங்கிறதும் போவோம். மற்றபடி திமுக அப்படியே படுத்துக்கிட்டே ஜெயிப்போம், சாஞ்சிக்கிட்டே ஜெயிப்போம், பணத்தை அடிச்சு ஜெயிப்போம், அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. இதை எல்லாத்தையும் தாண்டி இன்னும் கிளீன் ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா பிஜேபி இங்க இருக்கக்கூடிய அல்ல கைங்க திருட்டு வழக்கு, ஊழல் வழக்கு இருக்கிற மந்திரிகள்லாம் தூக்கி உள்ள போட்டு பிதுக்கணும். ஆனா ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க, ஏதாவது சிட்டிக்கிட்டையும் போயிட்டாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கும் இருக்கு. இருந்தாலும் தேர்தல் நெருக்கத்துல வச்சு திணிப்பாங்க அப்படின்னு நம்புறேன். அது மட்டும் நடந்துச்சுன்னா திமுகவோட பாடி அடக்கம் பண்ணிடலாம். எல்லாரும் இறுதி ஊர்வலத்துக்கு சொல்லி அனுப்புறேன், வந்துருங்க.